சென்னை பனையூரில் அலுவலகத்தில் இன்று நடைபெறும் மாற்றுக் கட்சியினர் இணையும் விழாவில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மாற்றுக் கட்சி இணையும் விழாவில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்க இருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் தற்போது பாதுகாப்பு ஏற்பாடுகளானது தீவிரமடைந்திருக்கிறது. மாற்றுக் கட்சி இணையும் விழாவில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்க உள்ள நிலையில் தற்போது அங்கு பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிமுக உள்ளிட்ட முக்கிய கட்சி நிர்வாகிகள் தாவேகாவில் இணைந்து வரும் நிலையில் அலுவலகத்திற்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலீனா வழங்க கேட்கலாம். செலீனா, மாற்றுக் கட்சியினர் இணையும் விழாவில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்க இருக்கிறார். தற்போது பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகம் ஆளும் கட்சியாக தமிழ்நாட்டில் ஆட்சியை தொடங்கிய பிறகாக இருந்தே தொடர்ச்சியாகவே வாரத்திற்கு ஒரு முறை மாற்றுக் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தில் இணையக்கூடிய நிகழ்வு என்பது சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய அது அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று பனையூரில் மாற்றுக் கட்சியை சார்ந்த பல்வேறு நிர்வாகிகள், அதே போல அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலரும் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பனையூர் அலுவலகத்தில் இன்று நடைபெறக்கூடிய இந்த இணைப்பு விழா நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்க இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. பிற்பகல் 3 மணி அளவில் இவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக ஏற்பாடுகள் அனைத்தும் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் பனையூர் அலுவலகத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பனையூர் அலுவலகத்தை பொறுத்தவரையிலும் வரக்கூடிய அனைத்து வாயில்களிலுமே பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. மோப்பநாய்கள் கொண்டு இங்கு பரிசோதனை செய்யக்கூடிய இதுவும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அதிமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் முக்கிய நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய வர இருக்கக்கூடிய நிலையில் இந்த அலுவலகத்திற்கான அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பனையூர் அலுவலகத்தை பொறுத்தவரையிலும் 2 வாயில்களிலுமே அனைத்து பாதுகாப்பும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. 50க்கும் மேற்பட்ட காவல்துறை பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. அதிமுகவை சார்ந்த வைகை செல்வன் உள்ளிட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல அமைச்சர்களும் சிலர் இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதற்காக முதலமைச்சர் விஜய் இன்று பனையூர் அலுவலகம் வர இருக்கிறார். புதிதாக கட்சி இணைவதற்கான அந்த பொறுப்பு வழங்குவதற்கு தொடர்பாகவும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அண்மையில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய 5 மாவட்ட செயலாளர்களுக்கு சான்றிதழ் வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை பனையூரில் அலுவலகத்தில் இன்று நடைபெறும் மாற்றுக் கட்சியினர் இணையும் விழாவில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மாற்றுக் கட்சி இணையும் விழாவில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்க இருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் தற்போது பாதுகாப்பு ஏற்பாடுகளானது தீவிரமடைந்திருக்கிறது. மாற்றுக் கட்சி இணையும் விழாவில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்க உள்ள நிலையில் தற்போது அங்கு பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிமுக உள்ளிட்ட முக்கிய கட்சி நிர்வாகிகள் தாவேகாவில் இணைந்து வரும் நிலையில் அலுவலகத்திற்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலீனா வழங்க கேட்கலாம். செலீனா, மாற்றுக் கட்சியினர் இணையும் விழாவில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்க இருக்கிறார். தற்போது பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகம் ஆளும் கட்சியாக தமிழ்நாட்டில் ஆட்சியை தொடங்கிய பிறகாக இருந்தே தொடர்ச்சியாகவே வாரத்திற்கு ஒரு முறை மாற்றுக் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தில் இணையக்கூடிய நிகழ்வு என்பது சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய அது அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று பனையூரில் மாற்றுக் கட்சியை சார்ந்த பல்வேறு நிர்வாகிகள், அதே போல அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலரும் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பனையூர் அலுவலகத்தில் இன்று நடைபெறக்கூடிய இந்த இணைப்பு விழா நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்க இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. பிற்பகல் 3 மணி அளவில் இவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக ஏற்பாடுகள் அனைத்தும் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் பனையூர் அலுவலகத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பனையூர் அலுவலகத்தை பொறுத்தவரையிலும் வரக்கூடிய அனைத்து வாயில்களிலுமே பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. மோப்பநாய்கள் கொண்டு இங்கு பரிசோதனை செய்யக்கூடிய இதுவும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அதிமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் முக்கிய நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய வர இருக்கக்கூடிய நிலையில் இந்த அலுவலகத்திற்கான அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பனையூர் அலுவலகத்தை பொறுத்தவரையிலும் 2 வாயில்களிலுமே அனைத்து பாதுகாப்பும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. 50க்கும் மேற்பட்ட காவல்துறை பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. அதிமுகவை சார்ந்த வைகை செல்வன் உள்ளிட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல அமைச்சர்களும் சிலர் இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதற்காக முதலமைச்சர் விஜய் இன்று பனையூர் அலுவலகம் வர இருக்கிறார்.
புதிதாக கட்சி இணைவதற்கான அந்த பொறுப்பு வழங்குவதற்கு தொடர்பாகவும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அண்மையில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய 5 மாவட்ட செயலாளர்களுக்கு சான்றிதழ் வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.